சரணம். இதை கேட்கின்ற என் உயிர் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள், என்னுடைய எல்லா அறிவான செல்லங்களும், இந்த உலக மக்களும் எல்லா விதமான நிம்மதியும் பெற்று நிம்மதியோடு வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். போதி தர்மா இந்த கிரேட் மேன். ஐ லவ் போதி தர்மா லைக் எனிதிங். போதி தர்மாவை பார்க்க ஒரு அரசன் வந்தான். அவன் சொன்னான், என்கிட்ட நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நிறையா கவலைகள் இருக்குது, எனக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல, எனக்கு எப்படியாவது தர்மரே நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதை ஓட நான் விரட்டிடுறேன். நீ என்ன பண்ணுற, நான் குச்சியோடு ரெடியாக இருக்கிறேன், நாளைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரு. இவருக்கு கொஞ்சம் பயம், அரசருக்கு. குச்சியோடு வேறு நிற்கிறேங்காரு, நம்ம கவலைகளை எடுத்துக்கிட்டு எப்படி வர்றதுன்னு யோசிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணார், வந்துட்டார். ஏன்னா போச்சாரமா பெரிய ஆள் இல்லை, சொன்னபடி வந்து தான் ஆகணும். வந்துட்டார். வந்துட்டு சொல்லு, ஒரு கவலையாக நினச்சானே சொல்லு அப்படின்னாரு. இவர் அப்படியே கண்ணை மூடினார் போதிதர்மா முன்னால். கவலைகள் எல்லாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். அது பாட்டுக்கு கிளியர் ஆகிட்டே இருந்துச்சு. அது மனசுக்குள்ளே படலை. ஒரு நிமிஷம் நீங்களும் அப்படி நினச்சி பாருங்கப்பா. ஐம் டெல்லிங் யூ மை சில்ட்ரன், போதி தர்மா அப்படின்னு நினச்சி உங்களோட பிரச்சனைகளை அப்படியே நினைங்க. ஜஸ்ட் திங்க். அப்படி உள்ளே போங்க, வெளியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு போங்க. உங்களுடைய மூச்சு இருக்குது, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உயிர் இருக்குது, கவலை இல்லை, போயிடுச்சு. உண்டா இல்லையா? ஒரு நிமிஷம் இதோடு சேர்த்து 1 to 8 ஒரு நம்பரை நினைங்க. அந்த நம்பரை நினச்சிட்டு நீங்கள் போதி தர்மாவை நினச்சிட்டு நீங்கள் அந்த கவலையை ஒவ்வொரு கவலையாக கொண்டு வாங்க. என்ன கவலை இருந்தாலும் கொண்டு வாங்க. அது உங்கள் உயிர்லேருந்து பிரியும் அப்படியே. ஏன்னா உங்கள் உயிர் இருக்குது. இந்த உயிருக்கு கூட யாருமே வரல. உங்கள் உயிர் கூட யாராவது பிறந்தாங்களா? இல்லை. உங்கள் உயிருக்கு வேறு யாராவது சம்பந்தம் வச்சுருக்காங்களா? உங்கள் உயிர் உங்களோட தான். உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் புருஷனாக இருந்தாலும் சரி, மாமியார், ஆல் த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இந்த உயிருக்கு யாருக்கு நீங்கள் மட்டுமே சொந்தம். இந்த கவலைகள் சொந்தம் கிடையாது. ஸோ நினச்சிங்கன்னா எல்லாம் உங்களை விட்டு ஓடும். கொஞ்சம் போதி தர்மா போய் கம்ப்யூட்டர் அடிக்கக்கூட இல்லை, வச்சுக்கிட்டு தான் இருந்தார். எல்லாம் கண்ணை திறந்து ராஜா பார்த்தாராம் போதி தர்மாவை. ஒன்றுமே இல்லையே அப்படின்னாராம். கவலை நீ ஒட்டிக்கிறது தான், அது ஒன்றும் உன்கிட்ட வந்து ஒட்டாது, தூக்கி போட்டு இதை நான் சாதிப்பேன்ட்டு போடா அப்படின்ட்டார் போதி தர்மா. அதுதான் பெரிய மனிதர்கள், குருமார்கள், சூப்பர் குருமார்கள் அவங்கெல்லாம். என்ன அப்படி யாரையாவது ஒருத்தரை நினச்சி அவங்கள்ட்ட சொல்லி தூக்கி போட்டு போயிட்டிங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். 1 to 8 அது ஒரு குரு. தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நோ கவலைகள். ஓகே, தூக்கி போட்டுங்கள்ட்ட பரம்பு ரெடியாக வச்சுருக்கேன். அந்த கவலையை கவனிக்க அது அப்படி கரையும். நீங்கள் எவ்வளோ நேரம் தான் நினச்சிக்கிட்டே இருக்க முடியும்? இப்போ ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ ஒரு குழந்தை இறந்துருந்துருக்கலாம். அதை அப்போ நினச்சி பார்த்தா ஒரு காலகட்டத்தில் அது மறந்துடும். அதானே இயற்கை இல்லையா? எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, அதெல்லாமே கூடவே இருக்கிறது இல்லை. அது ஒரு சமயத்தில் இப்படி வரும், அப்புறம் அது போயிடும். அவ்வளோதானே. கவனிக்க அது போயிடும். அதுதான். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. நோ கவலை. ஓகே.